வணக்கம் நண்பர்களே. இப்போது பச்சை பட்டாணி சீசன் வந்துவிட்டது. மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, ஏனென்றால் இதுல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாருங்கள் தொடங்கலாம். அடர்ந்த பச்சை நிற காய்கறிகள், கீரைகள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியவை. அப்படி ஒன்று பச்சை பட்டாணி. மணிமணியாய் கண்ணுக்கு விருந்தளிக்கும் பச்சை பட்டாணி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று. பச்சை பட்டாணியை எதனோடு சேர்த்தாலும் அதன் சுவையே அலாதியானதுதான். மஞ்சள் பட்டாணி, கருப்பு பட்டாணி, ஊதா பட்டாணியோடு பச்சை பட்டாணியும் உண்டு. பட்டாணி இனிப்பும் மாவுச்சத்தும் கொண்டது. இது பீன்ஸ் குடும்பத்தின் வகையை சார்ந்ததே. அடர்த்தியான ஊட்டச்சத்து உணவுகளில் ஒன்று. இதில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய வைட்டமின்கள் கே, சி, ஃபோலேட், புரதம் போன்றவை நிறைந்துள்ளது. இதிலிருக்கும் மாங்கனீசு நார்ச்சத்து நிறைந்தவை. சைவ உண்பவர்களுக்கு தேவையான புரதம் இதில் உள்ளது. குளிர்காலங்களில் கிடைக்கும் மென்மையான பட்டாணியை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இவை தரும் உடல் ஆரோக்கியம் குறித்து பார்க்கலாம். செரிமானத்தை மேம்படுத்தும் காய்கறிகளில் அதிக நார்ச்சத்து இருப்பின் அவை செரிமானத்துக்கு ஆரோக்கியம் அளிக்கும். பட்டாணியில் இருக்கும் கேலக்டோஸ் ஒலிகோசாக்கரைடுகள் குடல் செரிமானத்துக்கு உதவுகிறது. பட்டாணியில் இருக்கு ஃபைபர் செரிமான பாதையில் உணவை இயக்க செய்கிறது. செரிமானம் சீராக இருக்கவும் நச்சுப்பொருள்கள் அகற்றவும் செய்கிறது. 2009ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பட்டாணி மற்றும் பயறு வகைகள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டதால் வயிற்று புற்றுநோய் அபாயம் 50% குறைத்தது கண்டறியப்பட்டது. பச்சை பட்டாணி நார்ச்சத்து மற்றும் புரத சத்தை உள்ளடக்கியுள்ளது. மாவுச்சத்து செரிமானத்தை சீராக்க உதவுகிறது. இது கார்போஹைட்ரேட்டுகளின் முறிவை மெதுவாக்க செய்கிறது. அதனால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு உயர் புரத உணவு எடுத்துக்கொள்வதால் உணவுக்கு பிந்தைய இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது. அதோடு பட்டாணி குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. இதய ஆரோக்கியம் காக்கும் பட்டாணியில் இருக்கும் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் ஆக்சிஜனேற்றம் மற்றும் வீக்கத்தை குறைக்க செய்யும். பட்டாணியில் இருக்கும் மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் பிற சத்துகள் உங்கள் உயர் இரத்த அழுத்த அபாயத்தை குறைக்கும் குணங்களை கொண்டிருக்கிறது. எலிகளின் மீது மேற்கொண்ட ஆய்வில் இரத்தத்தில் கொழுப்பின் அளவை குறைத்தது கண்டறியப்பட்டது. பட்டாணி மொத்த மற்றும் எல்டிஎல் கொழுப்பின் பிளாஸ்மா அளவை குறைக்க செய்யும். இது கரையக்கூடிய நார்ச்சத்து கொண்டிருப்பதால் இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்க செய்யும். பகவாதம் உண்டாகும் அபாயத்தையும் குறைக்க செய்யும். கண்களுக்கு ஆரோக்கியம். பச்சை பட்டாணி கண்களுக்கும் அதிசயங்களை செய்யக்கூடியது. பட்டாணியில் கரோட்டினாய்டு, நிறமிலுடின், ஜிஆக்சாண்டின் மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது பச்சை பட்டாணி. வைட்டமின் சி, வைட்டமின் இ, துத்தநாகம் மற்றும் பிற ஆக்சிஜனேற்றிகளின் சிறந்த ஆதாரமாக பட்டாணி உள்ளது. வைட்டமின்கள் ஏ, பி, குமெஸ்ட்ரால் போன்ற பிற ஊட்டச்சத்துகள் வீக்கத்தை குறைக்க செய்கிறது. குளிர்கால பட்டாணி அன்றாட தேவைக்கான சத்துக்களில் பாதி வழங்கிவிடுகிறது. கர்ப்பிணிகளுக்கு இது அவசியமான சத்து என்று சொல்லலாம். இதில் இருக்கும் வைட்டமின் பி9 குழந்தையின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கிறது. மூட்டு வலியை குறைக்கிறது. பச்சை பட்டாணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஊட்டச்சத்துக்கள் மூட்டு வலியை தவிர்க்க செய்கிறது. நாள்பட்ட மூட்டு வலியின் அழற்சியை குறைக்கிறது. பச்சை பட்டாணி கீல்வாதத்துடன் தொடர்பு கொண்ட மூட்டு வலி அழற்சியின் தீவிரத்தை தடுக்க செய்கிறது. இதில் இருக்கும் வைட்டமின் கே ஆனது எலும்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இதனால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வருவதும் தடுக்கப்படுகிறது. எடை இழப்பு ஊக்குவிக்கும் சில உணவுகள் இயற்கையாகவே எடை இழப்பை ஊக்குவிக்க கூடியவை. பச்சை பட்டாணியில் கொழுப்புச்சத்து குறைவாக இருக்கிறது. இது குறைந்த கலோரி கொண்ட உணவாகவும் அதிக புரதம் நிறைந்த உணவாகவும் இருப்பதால் எடை குறைப்புக்கு உதவுகிறது. கனமான பருப்பு வகைகளுடன் பட்டாணி கொழுப்பும் கலோரியும் குறைவாக உள்ளது. 100 கிராம் பட்டாணியில் 81 கலோரிகளை மட்டுமே கொண்டிருக்கிறது. அதனோடு இருக்கும் நார்ச்சத்து எடை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அதிக உணவு எடுத்துக்கொள்வதையும் தவிர்க்க செய்கிறது. சருமமும் இளமையும் தரக்கூடியது. பச்சை பட்டாணியில் இருக்கும் பிளேவனாய்டுகள், பைட்டோ நியூட்ரியன்ட்கள்
கரோட்டினாய்டுகள் மற்றும் ஃபீனாலிக் அமிலம் உடலை இளமையாக வைத்திருக்க செய்கிறது. இதில் இருக்கும் மெக்னீசியம் சருமத்தை சுருக்கங்கள் விழாமல் பாதுகாப்பதோடு வயதான தோற்றத்தை தள்ளி வைக்க செய்கிறது. இது வைட்டமின் சி நிறைந்த மூலமாகும். இது கொலாஜன் உற்பத்திக்கு அவசியமானதும் கூட. கொலாஜன் நிறைவாக இருந்தால் சருமம் உறுதியாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க செய்கிறது. பச்சை பட்டாணியில் இருக்கும் வைட்டமின் சி ஆனது ஃப்ரீ ரெடிக்கல்களால் உண்டாகும் சேதத்திலிருந்து சருமத்தை காக்க செய்கிறது. வயதான அறிகுறி தவிர்க்க வேண்டும் என்றால் பச்சை பட்டாணியை அதிகம் உணவில் சேர்க்கவும். பச்சை பட்டாணியை சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. பச்சை பட்டாணியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் உள்ளன. இது மட்டுமல்லாமல் பொட்டாசியம், நார்ச்சத்து மற்றும் ஜிங்க் போன்றவை இதில் நிறைந்துள்ளன. பச்சை பட்டாணி பெரும்பாலும் உலர வைக்கப்பட்டு பின்னர் விற்பனைக்கு வருகின்றன. காய்ந்த பட்டாணி ஆண்டு முழுவதிலும் விற்பனைக்கு கிடைக்கும். அதே சமயம் உலர வைக்காமல் பச்சை பட்டாணி காயாகவே சில சமயம் விற்பனைக்கு வரும். பெரும்பாலும் குளிர்காலங்களில் பச்சை பட்டாணியை நேரடியாக சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம். பச்சை பட்டாணியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் உள்ளன. இது மட்டுமல்லாமல் பொட்டாசியம், நார்ச்சத்து மற்றும் ஜிங்க் போன்றவை இதில் நிறைந்துள்ளன. இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படும். பச்சை பட்டாணியின் கிளைசமிக் இன்டெக்ஸ் அளவு மிக மிக குறைவாகும். நாம் சாப்பிட்டவுடன் இரத்தத்தில் சர்க்கரை எவ்வளவு வேகமாக சேருகிறது என்பதை குறிப்பதுதான் கிளைசமிக் இன்டெக்ஸ் ஆகும். நம் உடல் ஆற்றலுக்கு புரதச்சத்து மிக மிக அவசியமாகும். இது மட்டுமல்லாமல் நார்ச்சத்தும் முக்கியமானது. இந்த 2 சத்துக்களையும் மிகுதியாக கொண்டுள்ள பட்டாணி சாப்பிடுவதால் நம் உடல் வலுவடையும். குறிப்பாக புரதம் நிறைந்த இறைச்சி உணவுகளை தவிர்க்கும் சைவ பிரியர்களுக்கு புரத தேவையை பட்டாணி நிறைவு செய்கிறது. நமக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் ட்ரைக்ளிசரைடு, விஎல்டிஎல் போன்ற கொலஸ்ட்ரால் ஆகும். பட்டாணியில் உள்ள நியசின் என்னும் சத்து நம் உடலில் இந்த வகை கொலஸ்ட்ரால் உற்பத்தியாகுவதை தடுத்து உடலுக்கு நன்மை பயக்கும் கொலஸ்ட்ரால் வகையை மேம்படுத்துகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.